ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யெகோவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எசேக்கியேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்ப்போம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 26லிருந்து 31 வரைக்கும், குறிப்பா 26வது வசனம். பக்கம் 986. 24 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். அதின் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இரை கவ்வுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, யாவே தேவன் உரைக்காதிருந்தும் யாவேயாகிய சர்வ வல்லமை உள்ளவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறார் என்றார். ஆமென். Thank you, sister. God bless you. தமது ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லா காரியங்கள், தேவாராதனைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான். எதுக்காக கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தாரு? அதை பெற்று பணி தரும்படியாய் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், அவர்கள் சொல்லி வருவார்கள். என் துதியை தேவன் சொல்ற, நான் யாவே, நான் வேற ஒருவருக்கும் விக்கிரங்களுக்கு என் துதியை கொடைன்ற. அப்ப இந்த தேவன் இந்த ஜனங்களை நேசித்து தம்முடைய தாசர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவர்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக, இவளோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். அதான் மல்கியா 3:6 சொல்றார், நான் யாவே தேவன், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இஸ்ரவேலின் கோத்திர யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. வாசிங்க. பக்கம் 1106. நான் யாவே தேவன், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பாருங்க என்ன சொன்ன, நானு நீங்கள். நான் யாரு? நான் மாறாதவர். நீங்க யாரு? மாறுபாடு உள்ளது. அப்படித்தானே இருந்தோம் நம்ம. நான் மாறாதவர், நீங்கள் மாறுபடி உள்ளவர்கள். அப்படித்தான் இருந்தீங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு?
2ஆம் அதிகாரம் 40 பாருங்க. பக்கம் 163. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். எப்படி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு எப்படி விலகி 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 விலகினா எப்படி அவனா விட்டு போயிடுறதா? இல்ல, அந்த கிரியைகளுக்கு விலகி வரணும். அந்த கொள்கையிலிருந்து விலகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. யோசனை சொல்றாரு அப்படின்ட்டு. பிலிப்பியர் 2:14 பக்கம் 271. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி மேசியாவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவிலே சந்ததியின் நடுவிலே நடுவில் முடிகிறது. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இது எழுதி பவுல் எழுதுறாரு. இதே போல் பொருத்தப்பட்ட என்ன சொல்றாரு? 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 9 பாருங்க. பக்கம் 230. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதென்று நிரூபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. என்ன அர்த்தம்? அவங்களோட கலந்துக்கலாம்னு அர்த்தமா? இல்ல, அது சொல்ற பாருங்க, சொல்ல பாப்போம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். என்ன சொல்றாரு இந்த போர்ஷன்ல? உலகத்துல கலந்து கூடாதுன்னு சொல்லல. சகோதரன் எனப்பட்ட ஒருவன் அப்படின்னா 11ஆம் நிறைய பட்டியல் போடுறாரு. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா பிளட் டெஸ்ட் எழுதுவாப்ல, பாத்துறீங்களா? அதுல என்ன, இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் டிக்கு டிக்கு. அது மாதிரி இதுல எடுத்து பட்டியல் பார்த்துல இதுல நம்ம எதுலயும் மாற்றவே கூடாது. அப்படிப்பட்ட கலந்து கூடாதான். அப்போ எப்படி கோணலும் மாறுபாடும் மற்ற சந்ததியில இதை விட்டு போயிடக்கூடாதுன்னு இல்லை, அவங்களோட கலந்தும் கூடாது. ஆனா அவங்க மத்தியில் தான் இருக்கிறோம். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்தையின் மத்தியிலே நாம் என்ன எப்படி இருக்கணுமா? ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கணும், சுடர்களை போல பிரகாசிக்கணும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் நம்ம குறைக்கிறார். இப்போ தேவன் சொல்றாரு, நான் மாறாதவர். நீங்க எப்படி இருக்கீங்க? மாறிட்டீங்க. நீ எப்படி மாறுபாடு உள்ளவர்கள். இந்த மாறுபாடு உள்ளவர்களை தேவன் கூட நான் பிரிச்சு எடுத்திருக்கிறேன். எப்படி பிரிச்சு எடுத்திருக்கிறேன்? என் வார்த்தையை கொடுத்து உங்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். அதான் தேவன் சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தையை முதல்ல யாருக்கு தேவன் கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதுதான் எசேக்கியேல்ல பாக்குறோம்.
இப்ப பார்த்து நம்ம எசேக்கியேல் 22 வாசிச்சதுல 26 மெயினா நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆசாரியர், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், 3 பேரும். தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள் 3 பேர் தான் ஒரு அந்த தேசத்துக்கு முக்கியம். தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான்? அவர் என்ன பண்ணுவாரு? தேவனுடைய காரியத்தை சொல்லுவாரு. ஆச்சாரியர் தேவ சமூகத்துல தேவன் பழி கொடுக்கும். தேவ சமூகத்துல நமக்காக மன்றாடுறது தேவ நியமித்த பிரகாரமாய். பிரபுக்கள் ஆளுகை அதுக்கு கடைபிடிச்சு நடக்கணும். ஜனங்களே ஆளுகை. தீர்க்கதரிசி என்ன? நான் சொல்லும் வார்த்தையை சொல்றாங்க தீர்க்கதரிசன்றார். தீர்க்கதரிசி தேவன் சொல்றத சொல்லணும். ஆச்சாரியர் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சொல்லணும். பிரபு ராஜா தேவன் என்ன சொல்றா அது ஏற்றபடி ஆளுகை. இந்த காரியம் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப விதனப்பட்டார். இதுல நம்ம இன்னைக்கு 26 ஆசாரியர்களை பத்தி பார்க்கணும். ஏன்னா 25 என்னென்ன பண்றாங்கன்றார். 26 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்றாரு. என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, என் வேதத்துக்கு அநியாயம் செய்து. மல்கியா 2 அதிகாரம் என்ன அநியாயம் பாருங்க. 4 பாருங்க. பக்கம் 1104. 9 வரைக்கும் பாருங்க. லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே உடன்படிக்கை வார எல்லாத்தையும் கட்டளையிட்டு அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். தேவன் என்ன சொல்றப்பா அழகா, உடனே என்னோட கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியணும்னு சொல்லி உனக்கு இதை கொடுத்தானா, அப்படியே நீ என் கட்டளை கீழ்ப்படிந்திருக்கணும் சொன்னானா என்ன சொல்ற? அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். என் கட்டளையில கேட்கணும்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொன்னாரு? என் நாமத்துக்கு ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா இந்த இத்தனை என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணப்ப சொன்னாங்க எப்படி? எரேமியா 23 இருந்து ஒரு ரெஃபரன்ஸ். என்ன பண்ணிட்டாங்க? பாகாலுக்கு போயிட்டாங்க. தேவனுக்கு தான் பயந்துருக்கணும். ஆமா, ஓசியால சொல்றாரு. என்ன சொல்றாரு? இனி அவன் வாயில் அந்த நாமம் அற்றுப்போக பண்ணுவேன்றார். அவன் இனி பாகால் என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவான். அந்த பாகாலோட நாமத்தை வாயில் அற்றுப்போக நித்திய விவாகத்தை உன்னை நிறுத்திக் கொள்வேன், உண்மையாய் உன்னை நினைத்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். சரி போற காரியம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க பாருங்க, அந்த நாமத்துக்கு பயந்து இருந்தான். வாசிங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். யாரு? என்ன பண்ணா? என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் அநேகரை அக்கிரமத்திற்கு திருப்பினான். அழகா சொல்றாரு சாட்சி. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய யாவே தேவனின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். இதுதான் அவங்க பண்ண அக்கிரமம். 9வது சொல்ல பாருங்க.
நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் போறோம். அப்ப வேதத்தை குறித்து பட்சபாதம், ஒரே வேதம் தான், அது குறித்து பட்சபாதம், இதுதான் அவன் பண்ண அக்கிரமம். எசேக்கியேலுக்கு வந்துருங்க. பட்சபாதம்னா ஒருத்தனுக்கு ஒரு விதமா, இன்னொருத்தர் அதே வார்த்தை இன்னொரு விதமா. ஒரு சபையில நல்ல நல்ல காணி கொடுக்குற ஆளு அவருக்கு ஒண்ணு, ரொம்ப சாதாரண ஒண்ணு, லைக் பார்ஷியாலிட்டி. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கேன்? பார்ஷியாலிட்டி. அப்போ இதுதான் அவங்க பண்ணாங்க. என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, 26வது வாசிங்க, என் பரிசுத்த வஸ்துக்களை பாத்தீங்க. ஏன்டா எசேக்கியேல் 22:26. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். எல்லாரும் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன். சரி, இப்போ இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிக்கணும். John. Our priests have violated my law and profaned my holy things. They have not distinguished between the holy and unholy, nor have they made known the difference between the unclean and the clean. And they have hidden their eyes from my Sabbaths, so that I am profaned among them. Thank you. எப்படி? Profane. இதுங்க பரிசுத்தத்தை குலைச்சலாக்குது. ப்ரொஃபேன். இந்த ப்ரொஃபேன் வேர்டு இந்த இங்கிலீஷ்ல எப்படின்னா பிரெஞ்சு மூலமாய் இது லத்தீன்ல இருந்து வந்தது. ப்ரோஃபனம். ப்ரோஃபனம். ப்ரோ என்றால் எதிர், ஃபனம் என்றால் ஆலயம். ஆலயத்துக்கு எதிர, ஆலயத்துக்கு புறம்பா. என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறதுன்னா அழகான வார்த்தை அது. அந்த வார்த்தை அழகா எழுதி வச்சிருக்காரு. அப்ப இந்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறது என்னன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பா இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பா இருக்குன்னு பாக்குறப்ப அது என்னன்னு பாக்குறோம்னா எசேக்கியேல் 43:12 பாருங்க. பக்கம் 1019. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன? சுத்திலும் பரிசுத்தம், பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்தம். ஆலயம் என்றது நம்மள சொல்றது. அதாவது சொல்ல வர இந்த 1000 வருட அரசாட்சிக்கு நடக்க போற காரியத்தை பற்றி இங்க எழுதப்பட்டிருக்குது. எசேக்கியேல் 40-48 வரைக்கும் அங்க ஆலயம் கட்டப்படும். ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்டுவார். அந்த ஆலயத்துக்கு என்ன பிரமாணம்? பரிசுத்தம். பரிசுத்தம். அப்ப ஆலயத்துக்கு புறம்பே ப்ரொஃபேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்த குலைச்சல். எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? பண்றோம். இப்ப ஆங்கில கேட்ட கொஸ்டின் பிரதர், அப்ப ஆலயம்ன்றது நம்மள வந்து இது வராத நம்மளுடைய பாடிய நம்ம பாடி இல்லைங்களே, நம்ம பாடி இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றப்ப சபை.
சபை எல்லாருமே எல்லாருமே தேவ ஆலயமா இருக்கிறது கரெக்ட், அது இல்லைங்களே. ஆனா தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஆலயம் இருக்குது, அங்க போய் தான் அந்த பலி செலுத்தி எல்லாம் பண்ண போறாங்க. நான் ஆலயம் சொல்லிட்டு எனக்குள்ளே பலி செலுத்த முடியுமா? இல்ல. ஆலயம் எது குறிக்கிறது? தேவன் தங்குகிறார், அவர் தங்குறதுனால ஆலயம் எல்லாம் ஒன்னா கூடி சேர்ந்த சபையா. பட் பலி செலுத்துறது தேவன் ஒரு இடத்த தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்க என்ன பிரமாணம்? என்ன? பரிசுத்தம். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ப்ரோஃபேன் பரிசுத்த குலைச்சல் ஆக்குறது அப்படின்னா ப்ரோஃபன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயத்துக்கு புறம்பாரு. அப்போ இதான் அவங்க செஞ்சாங்க. செஞ்சு என்ன பண்றாங்களா? பாத்தீங்க, எசேக்கியேலுக்கு வந்துருங்க. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமல் எல்லாம் சொல்லிட்டு, அவர்கள் நடுவிலே நான் கனஈனப்படுகிறேன், கனஈனப்படப்படுகிறேன். அப்ப நாமத்தை அவங்க பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க. எப்படி? பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும். இதை யார் காட்டணும்? ஆசாரியர்கள். விரும்புறாரு ஆசாரியத்தை காட்டணும். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் காட்டணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வித்தியாசம் அவங்களுக்கே தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா அழகா வேத நல்ல வாட்சமே தெரியும். யாத்ராம் 40 அதிகாரத்துல, யாத்ராம் 40 அதிகாரம் எத்தனாவது அதிகாரம்? எத்தனாவது? ஆலயம் கடைசி புத்தகம் கடைசி அதிகாரம் சாரி. அதுல எப்படி முடிக்கிறாரு? அந்த ஆலயம் ரெடியா இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? எடுங்க பக்கம் 125. நாற்பது அதிகாரம் 16, 17 பாருங்க. பக்கம் 124. யாவே தேவன் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1 தேதியிலே வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. அப்போ 40ஆம் அதிகாரம் யாத்திரா முடிக்கிறப்ப வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணியாச்சு. லேவியராம என்ன ஆரம்பிக்கிறாரு? லேவியர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்யுறேன் சொல்றாங்க. லேவியர்கள் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் சொல்லி கொடுக்கிறார். பலிகளை பத்தி எல்லாம் சொல்றாரு பாருங்க. எப்படி நீங்க இதெல்லாம் ருசிச்சு வாசிக்கிறீங்களா? ஆலயம் ரெடி ஆயிடுது, அந்த வாசத்தெல்லாம் ரெடி ஆகுது. ரெடி ஆன உடனே என்ன பலி செலுத்தணும்? அதான் முதல் 7 அதிகாரத்தை சொல்றாரு. 8ஆம் அதிகாரத்துல எதை பாக்குறோம்? ஆசாரிய பிரதிஷ்டை பண்றது. எடுங்க பக்கம் 134. வேதம் இப்படி எல்லாம் வாசிக்கிறீங்களா? விஷயம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்க. யாவே தேவன் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரச் செய் என்றார். ஏன் இவங்களை பிரதிஷ்டை பண்றாங்க? சோ முதல்ல வாசத்தெல்லாம் ரெடி, அது பிறகு 7 அதிகாரம், அது பிறகு பலி செலுத்துறதுக்கு அங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு 9ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? 8ஆம் 1 இருந்தது. 9ஆம் அதிகாரம் அதான் 1 இருந்தா 22 பாருங்க. 9, 22, 24 வரைக்கும். பக்கம் 136. நல்லா ஸ்லோவா எல்லாரும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் புரியுதா? அந்த எக்ஸாடஸ் வந்து சொன்னீங்க வாசஸ்தலம். யாத்திராமா 40ஆம் அதிகாரம் கடைசியில வாசஸ்தலம் ரெடி ஆயிடுறது. டேபர்நாக்கிள் இங்கிலீஷ்ல. அப்போ அந்த டேபர்நாக்கிள்ல வந்து
அந்த வாசத்தலத்துல வந்து பலிலாம் கொடுக்கணும். ஆமா அது என்னென்ன பலி கொடுக்கணும்ன்றத லேவியராகமத்துல வரிசை 7 அதிகாரம் சொல்றாரு. ஆமா ஆஃபரிங். ஓகே பிரதீப் ஃபாலோயிங். இப்பதான் வந்தாங்க. அப்போ 7 அதிகாரத்துல பலி, அந்த அந்த மாதத்துல பலி என்னன்றத எப்படி என்னென்ன முறை என்னென்ன பலி என்னன்னு சொல்றாரு. ஓகே ஓகே எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? லீமா பண்றோம் பிரதர், நானும் ஜாயின். ரைட் ரைட். அப்போ 8ஆம் அதிகாரத்துல இந்த பலியை செலுத்துறதுக்கு அங்க ஆரோன் இருக்கிற ஆரோன் குமாரன் அவங்க பிரதிஷ்டை பண்ணணும். சரியா? ஃபாலோ பண்ணீங்களா? பண்றாங்க புரியுது. 8ஆம் அதிகாரத்துல அவங்க பிரதிஷ்டை பண்றாங்க. ஆமா பிரதிஷ்டை பண்ணோம்னா 9ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது பாருங்க, 22 இருந்து 24 வரைக்கும். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாப நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது யாவே தேவனுடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் யாவே தேவனுடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட போது ஆராவரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். பாருங்க 23வது கடைசி பகுதி பின்பகுதி என்ன சொல்றது? அவருடைய மகிமை. மகிமை யாரு? அப்ப அந்த மகிமை வர்றப்ப என்ன என்ன எல்லாம் முகம் பெற விழுந்து, அப்ப அந்த மகிமை நமக்குள்ளே வரும்போது, நம்ம மத்தியிலே வரும்போது நம்ம என்ன செய்வோம்? முகம் பெற விழுந்து அந்த தேவனை பணிந்து கொள்வோம். ரிப்பீட் பண்ணுங்க பிரதர். அந்த முகம் கூப்பிட விழுந்து அந்த ஆசீர்வாதம் வரப்போது அந்த மகிமை வெளிப்படுறது. ஆமா அந்த மகிமை நம்ம மத்தியில வரப்ப நம்மளும் அவன் தேவடி முகம் குப்புற விழுந்து அந்த தேவனை தொழுது கொள்ளுவோம். சரியா? புரியுது. உம்முடைய நாமத்தை என் சகோதரனுக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதிப்பேன். நானும் நீர் என்ன கொடுத்த பிள்ளைகளும். புரியுதா சிஸ்டர்? புரியுது பிரதர். சரி. அப்ப இந்த 3வது பகுதி வந்து என்ன சொல்லலாம்? அப்போ முதல்ல இது தபர்நாக்கிள், இது எக்ஸோடஸ், லெவித்திக் வந்து ஆஃபரிங். இப்போ sacrifices. sacrifices. Tabernacle, sacrifices, types of sacrifices and modes of sacrifices. அதுக்கு பிறகு the one who is to sacrifice, he has to be sanctified. அவங்க பண்ண உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவங்க பரிசுத்தம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட உடனே அவங்க அந்த பலியை செலுத்தி ஆசீர்வாதம் போடுறாங்க. கூறின உடனே என்ன மகிமை அங்க வெளிப்படுறது. சகல ஜனம் அழகா வருது, அழகா சிஸ்டமேட்டிக்கா வருது. பாருங்க, இப்பதான் ஒரு காரியம் நடக்குது. 10ஆம் அதிகாரம் உள்ள நுழைஞ்சீங்கன்னா 10ஆம் அதிகாரம் உள்ள நுழைங்க. வாசிங்க வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு யாவே தேவன் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி யாவே தேவனுடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் யாவே தேவனுடைய சன்னதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று யாவே தேவன் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். எப்படி? சகல ஜனங்கள் முன்பாக நான் மகிமைப்படுவேன், நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு. என்ன பண்ணாங்க இவங்க? நாதாபு அபியூவும். இவங்க யாரு? நாதாபு அபியூவும் ஆரோனோட பசங்க, ஆசாரியர், பிரதான ஆசாரியரோட பையன். இவங்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு?
உள்ள போய் பழி செலுத்துறது. உள்ள போய் தூபம் காட்டுறது, இந்த பலி தேவன் கொடுக்கறது. கொடுத்த கட்டளை தானே செஞ்சாங்க. அந்நிய அந்நிய அக்கினி கொண்டு வந்தாங்க. அது என்ன அந்நிய அக்கினி? என்ன அந்நிய அக்கினி என்னது? சரி, தூப பீட்டத்துல இருந்து அந்த அக்கினி கொண்டு வந்து பலிபீடத்துல இருந்து அந்த அக்கினி கொண்டு வந்து போடாத மணிக்கு இவங்களா வேற ஏதோ கொண்டு வந்து போட்டுருக்காங்க. அதனால விஜயாட்சி சொன்னதான் கரெக்ட். 6ஆம் அதிகாரம் எடுங்க. 6ஆம் அதிகாரம் 11, 12 2 வாசிங்க. 13 11 இல்ல 12, 13. 6ஆம் அதிகாரம் 12, 13. பக்கம் 131. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. சரி, என்ன பண்ணாங்க? இந்த அக்கினி எடுக்கல. இது இந்த புரிஞ்சது. அது 6, 12, 13 என்ன? அந்த பலிபீடத்துல கட்டைகளை வச்சு எரிச்சுட்டே இருக்கணும். அது அவியவே கூடாது. அது அவியவே கூடாது. இப்ப தூபத்தை கொண்டு வர்றப்ப என்ன பண்ணணும்? அதுல இந்த அக்கினி எடுத்திருப்பாரு. அக்கினி அந்த ஒரு தாள் அதை எடுத்து அதுல தூபம் போட்டு காட்டணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? எங்கேயோ எரிச்ச கட்டையில இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது எதை காட்டுகிறது? தேவன் கொடுக்கிற அந்த அக்னியை தான் நம்ம எடுக்கணும். தேவன் கொடுக்கறதா எடுக்கணுமே தவிர தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அப்பதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க? மதுபானம் பண்ணதுனால. அதனாலதான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 5ஆவது 6ஆவது பாருங்க. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து. பக்கம் சொல்லுங்க. பக்கம் 790. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து அப்போ இவங்க மதுபானம் பண்ணி வந்ததுனால மதிமயங்கி போய் மதிமயன் தேவன் என்ன கட்டளையிட்டார்? அங்க லேவியர் ரொம்ப நடந்ததுங்க. எல்லாம் ஒரே ஆரவாரம், எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்ல இந்த சீன் முன்னால பண்ணாங்க. கண்ணு முன்னால 9ஆம் அதிகாரத்துல அவங்க ஆசிரியர் மகிமை வெளிப்பட்டது எல்லாம் 6வது ஒரே சந்தோஷம் எல்லாரும். இந்த சந்தோஷத்துல சில நேரம் நம்ம சந்தோஷத்துல என்ன பண்ணிடுவோம்? நம்ம மறந்து ஏதாவது செஞ்சிருவோம். எந்த சூழ்நிலையும் தேவ கட்டளை நம்ம மறக்கூடாது. தேவன் என்ன சொன்னாரோ அவர் அருளியபடி இவங்க ஆசாரியர்கள் தான், இவங்களுக்கு தான் ரைட் உண்டு. இவங்க தூப பீடத்தை தான் எடுத்தாங்க. அதே யாவிதம் தான் அக்னி கொண்டு பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? எந்த அக்னின்னு தெரியாத மது உள்ள போனதுனால அது எதை காட்டுகிறது? அலட்சியம். இவ்வளவு சந்தோஷமா இருக்க எல்லாம் இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்களே, அதுல இதுதான் பிசாசு நுழையிறது. பெருமை கூட வந்துரும்ல, பெருமை வருமா? பிசாசு நுழையிறது இப்படி குடிக்க வைக்கிறது என்ன? அந்த சந்தோஷத்துல பிசாசு நுழைஞ்சி மதிமயங்க வைக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? சாவு. அங்கே சாவும், ஜீவன் போயிடுது. அப்போ இவனுக்கே தெரியல பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம். அப்போ இது எங்க? ஆரோனுடைய பையனுக்கே அங்கேயே ஆயிடுது. எலியாசார் இந்த மாதிரி இருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. எலியாசார் எப்படி? மதுபானம் குடிச்சாங்கன்னு எங்க போட்டிருக்கேன்?
8:9. லேவியர் 8:9. லேவியர் 10ஆம் அதிகாரம் 8:9. 10 கூட 11 வரைக்கும். இல்ல இது வந்து ஜெனரல் கமாண்ட்மெண்ட். பட் நதாப் அண்ட் அபிஹு வந்து குடிச்சாங்கன்னு எங்க போடுறது? அதனால தானே அது சொல்றாருலங்க, உள்ள வந்தா அது மாதிரி வந்தா செத்து போயிடுவாங்கன்ட்டு. இல்ல இல்ல, அவங்க குடிச்சனாலதான் அந்த ப்ரொஃபைன் ஃபயர் காட்டினாங்கன்னு எப்படி தெரியுது? அப்படி எங்க அந்த போட்டுருக்கு? மாதிரி இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா எப்படி சடனா அந்த பிரமாணங்களை மறந்துருப்பாங்க? இல்ல இல்லன்னா இத பத்தி ஏன் குடிச்சிட்டு வர வேண்டாம்னு ஏன் சொல்றாரு அந்த இடத்துல? இட் இஸ் இம்ப்ளைட். இல்ல இல்ல, அது ஓகே அங்கிள். அது வந்து கமாண்ட்மெண்ட் ஃபார் ஆல் தி priests and Levites. அந்த கமாண்ட்மெண்ட் தனியா கொடுத்துக்கலாம். இங்க இந்த இன்சிடென்ட் பேக்ரவுண்ட் சொல்றாரு, உள்ள வரப்ப குடிச்சிட்டு வர வேண்டாம், உன்னோட பிள்ளைகளுக்கு சொல்லுன்ற. பாக்கி 2 பேருக்கு இவங்களும் ஆயிட்டு போறாங்க. நாசீர் பண்ணப்பட்டவன் வந்துட்டு திராட்சை ரசத்தை சம்பந்தப்பட்டது எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருது. அப்போ எவ்வளவு ஒரு துணியை ஒரு பரிசுத்தமா அதை காமிக்க வேண்டியது ஆசாரியனுடைய வேலை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இந்த பைபிளை திறந்து சொல்லணும். இந்த வசனம் 2:9 பைபிளை திறக்காம சொல்லலாங்க. சொல்ல வேண்டிய வசனமாச்சு. ஆச்சரியமான ஒளிக்கு கூட்டணும் அந்த தேவனுடைய புண்ணிய காரியத்தை அறிவிக்கணும். நம்ம பரிசுத்த ஜனமும் ராசரிகமான ஆசாரிய கூட்டமாக. தமிழ்ல சொல்லுங்க. நீங்க தெலுங்கு தமிழா சொல்றீங்க. ஆசாரியமான ஆசாரிய கூட்டம் தானே? அது கரெக்ட் தானே? கரெக்ட். சப்ஸ்டன்ஸ் கரெக்ட். அத்தனை தமிழ்ல சொல்லுங்க. யாரு ஜெனிட்டா? இல்ல வேற தமிழ்ல. அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி. நீங்களோ நல்ல கவனிங்க. நான் ஞான தேவன், நான் மாறாதவர், நீங்கள் மாறுபாடு உள்ளவர்கள். ஆனா 3வது கூட்டம் யாரு? நீங்களோ. யாரு நீங்களோ? அந்த நீங்கள் இந்த ஜனத்திலிருந்து பிரிச்சு எடுக்கப்பட்ட ஜனங்கள் தான் நீங்களோ. புரியுதா? Are you rejoicing? Yes brother. நீங்கள் மாறுகிறவர்கள், மாறுபாடுள்ள சந்ததிகள். இப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து என்ன பண்ணிட்டாரு? நீங்களோ மாறுபாடுள்ள சந்ததியிலிருந்து நம்முடைய மானாத குமாரத்துல வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு சொல்லிக்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கப்பா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட. பக்கம் 318. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சரி, ஒரு நிமிஷம் ஜெனிட்டா அதை நிறுத்தி பாதிக்க போறா. ஒவ்வொரு இது நம்ம விரல வச்சு கவுண்ட் பண்ண போறோம். நீங்களோ நீங்களோ யாருங்க? நீங்கள் மாறுபடுகிற நீங்கள், நிர்மூலமாக வேண்டியவர்களா இருந்த நீங்கள். நான் யாரும் அதான் நீங்க நிர்மூலமாக. அப்ப இல்லைன்னா நிர்மூலமாய்ப்பாங்க. அப்ப நிர்மூலமாக வேண்டிய நீங்களா இருந்த, மாறுபாடா இருந்த நீங்கள், அதுல இருந்து உங்களை என்ன பண்றார் தேவன்? தம்முடைய ஆச்சரியமான ஒளியை அழைச்சிட்டார். அந்த ஆச்சரியமான ஒளியை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காண்பதில்லை. அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த ஆச்சரியமான ஒளியத்துக்கு ஏன் தேவன் வரவழைச்சாரு? எப்படி?
நீங்கள் இருந்த ஜனங்களை நீங்களும் மாத்திட்டார். நீங்களோ உங்களை எங்கிருந்து அந்தகாரத்தின் கோடலும் மாறுபாடுமான அந்தகார கூட்டத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஒண்ணு, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் சாதாரண ஆசாரிய கூட்டம் இல்ல, ராஜரீகமாயும் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனமா இருக்கிறீர்கள். 4 இதை காட்ட நம்ம 4 ஹிஸ்டரியிலையும் நம்ம இதை ரேடியேட் பண்ணணும். நம்மகிட்ட அந்த காரியம் போகணும். அப்ப நம்ம ஆசாரியர் வளர்க்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? அப்போ பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாதற்கும் வித்தியாசத்தை அறிஞ்சுக்கணும், வித்தியாசத்தை சொல்லணும். சொல்றதுக்கு முன்னால அறிஞ்சுக்கணும். நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? அறிஞ்சிருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன். நான் இதுக்காக சொல்லல. இந்த நம்ம 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. நான் இந்த கான்டெக்ட்ல இது சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்? 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இது வந்து நம்ம இதுக்காக இல்ல, மெசேஜ் நடுவில். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பக்கம் 751. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். யாவே தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியா இருந்தேன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்? அந்த ஆலயமாகி அந்த சபையில வந்திருக்கிறோம். இது உங்களுக்கு எப்ப சொல்லப்பட்டது? இது எப்ப சொல்லப்பட்டது உங்களுக்கு? ஆலயத்துக்கு போவோன்ட்டு இன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு போடப்பட்டது. இப்ப சொல்றீங்களா? இது நான் பாக்குறேன். விஜயா சிஸ்டர் இதுக்காக சொல்லலாம், பெருமை இதுக்காக. விஜயா சிஸ்டர், ஜெனிட்டா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர் 3 பேரும் சந்தோஷமா கை போடுவாங்க. எப்சிபா சில டைம் போடுவாங்க, சில டைம் உலகத்திலே இருக்க மாட்டோம். மத்தவங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதே கிடையாது. ஏது செய்யறதில்ல? சந்தோஷம் சொல்லப்படாதா? தேவனை துதிங்க. அந்த சேனல்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பிரைஸ் யாவை போடுங்க. த்ரூ லார்ட் அண்ட் சேவியர் யெகோவா மேசியா. ஏன் போட மாட்டேன்? ஏன்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் அன்பா கேட்டுக்கிறேன். இது கேட்கலாம், இது போட்டதுனால்தான் பக்தி உள்ளவர்கள் அர்த்தமா? அப்படி இல்லை. நான் ஒரு ஆலோசனையா பணிவா தாழ்மையா அன்பா கேட்டுக்கிறேன். உங்க வாயில இருந்து உங்க கையில இருந்து அதை டைப் பண்ணி அந்த தேவனை துதிக்கிற அந்த விரல்ல அது டைப் பண்ணி போடுங்க. என்னென்னவோ மெசேஜ் அனுப்புறேன். கூடாதா? யோசிச்சு பாருங்க. தாழ்மையா கேட்கிறேன். நான் அந்த சேனல் அது அந்த தேவனுடைய துதிகளால ஆண்டவருடைய மகிமையால் நிரப்பப்படட்டும். வேற ஒண்ணும் வேண்டாது. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நான் யாரையும் திட்டணும்னு சொல்ல, அன்பா சொல்றேன். பிஸியா? அவ்வளவு பிஸி பாடிஷா நம்மளாம். சங்கீதம் சொல்றாரு, ஆரோகண சங்கீதத்துல எப்படி மகிழ்ச்சியா இருந்தேன். நீங்க மகிழ்றீங்க கண்டிப்பா. ஐ டோன்ட் டினை. ரிஜாய்ஸ் பண்றீங்க. அது வெளிப்படுத்துங்க. இதயத்துல விசுவாசிக்கும் போது நீதி உண்டாகும். வாய்நாள் அறிக்கையிடும் போது ரட்சிப்பு உண்டாகும். ரோமர் 10:10. அதனால தயவுசெய்து போடுங்க. சரி வாங்க. இப்ப நம்ம எல்லாம் எப்படி பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை
சொல்லணும், தெரிஞ்சுக்கணும், சொல்லணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களுக்கே அதை எதிர்பார்த்தாரு, அவன் அநியாயம் பண்ணிட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாரு? மரியாதைக்கு பிறகு பேசல, எதுவுமே பேசல, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டாரு. அப்போ நமக்கு சபைக்கு சொந்த குமாரனுடைய ரத்தத்தினால காக்கப்பட்டிருக்கிற நமக்கு அவங்களை காட்டுல மேலானவர்கள், நம்மள விசேஷித்தவர்கள். அப்ப நம்ம அதை செய்ய வேண்டாம், நம்ம அதை அறிய வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசம் பவுல் நிருபம் எழுதுறாங்க. நம்ம அதெல்லாம் நல்ல துய்யணும், நல்ல நம்ம ருசிக்கணும். எடுங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 இருந்து பாருங்க. 13 முதல்ல வாசி. பக்கம் 250. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் அன்பா சொல்றேன். இப்ப மத்த வசனம் எல்லாம் வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 12 பார்த்தோம். என்னது? விக்கிரக கூட கலந்துருக்க கூடாதான் அப்படி நான் அப்படி சொல்லலேன்னு பவுல் சொல்றாரு. அப்போட நான் சொன்னேன் அப்படின்னா அவனா கலந்துருக்கலாமான்ட்டு. இல்ல அவ கலந்துருக்க, அவங்க மத்தியில இருப்போம், ஆனா அவங்களோட கலக்க கூடாது. அங்க என்ன சொல்றாரு? மத்தியில தான் இருக்கீங்க, இல்லைன்னா உங்களை உலகத்துல எடுத்துடணும், காட்டுல கொண்டு போய் அப்படி பண்ணல. தேவன் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? ஒரு நிமிஷம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3 இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. நல்ல அந்த காரியத்தை மனத்துல வச்சுக்கீங்க. வேகம். பக்கம் 960. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ராயேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வேண்டாம். எதுக்கு நடுவில் நீ வாசம் பண்றாரு? நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்கும் நீ தேள்களுக்கும். அப்ப அப்படிப்பட்ட போன மார்பன நடந்து நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு? கலகக்கார அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. கலகக்காரர் 8வது இன்னும் ஒரு எசேக்கியேலுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல். முதல்ல நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள். உன் வாயை கேளு. உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். ஒரு நிமிஷம் இங்க அப்படியே இருங்க. இதை எசேக்கியேலுக்கு சொன்னாரு. 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ற பாருங்க.
40 அதிகாரம் 4 வசனம் பாருங்க. 3ல இருந்து 1ல இருந்து 4 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 1014. நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே யாவே தேவனுடைய கை என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ராயேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நீ புரிஞ்சுக்கோ, கிரகிச்சுக்கோ. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதை எல்லாம் இஸ்ராயேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். அப்ப என்ன, நீ முதல்ல அதை புடிச்சுக்கோ, அத சொல்லு, அப்புறம் தெரிவி. அதேதான் இங்க 2ஆம் அதிகாரம் பாக்குறோம். நீ கலக்காரனாயிராமல் அவளை போல கலக்காராயிராமல் நான் உன்னோட சொல்லுவதை கேள். அங்க கேளுங்க. அப்ப இங்க கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்புகளும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. நமக்கும் தேவனால ஒரு சுருளை கொடுக்கிறாரு. ஆனா அதுல என்னது? புலம்பல் தவிப்புலாம் இல்ல, ஆனந்த நித்திய ஜீவன். ஏன்? அது ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தால கழுவப்பட்டது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல அழுதன்ற யாரு இல்லைன்னு. அப்ப யாரு? அடிக்கப்பட்டவன் நம்ம யூதா கோத்திரத்து ராஜசிங்கம். அவர் வர்றார், நமக்காக இருக்கிறாரு. Because he lives, I can face tomorrow. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் இருக்கிற காரியத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இப்போ 2 பாருங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போல உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு 14ல இருந்து ஸ்டே வாங்க 18 வரைக்கும். 250. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவனோட இருக்கிறாங்க, பிணைக்கப்படக்கூடாது. எந்த விதத்திலையும், மனதிலேயோ மற்ற எந்த விதத்திலேயோ சரீரத்திலேயோ எந்த விதத்திலையுமே நம்ம அவங்களோட பிணைக்கப்படக்கூடாது. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு யோசனை, தேவ ஆலோசனை வருது. விசுவாசி தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணும். உங்க குடும்பத்துல அந்த மாதிரி அது நல்ல பிள்ளைகள் மேல நல்ல கவனமா இருங்க. எந்த காரணத்து கொண்டும் நம்ம போய் மாட்டிடக்கூடாது. பெரிய போராட்டமாகும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சரி, இந்த வருடத்தை போல நம்ம பார்ப்போம். நம்ம இதை செய்யறோமா? அபியாசப்படுத்துறோமா? நாமே சோதித்து அறிந்தால் நலமா இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர நம்ம இண்டிவிஜுவலா இந்த செய்தியை நீங்க முடிச்சுட்டு நீங்க வீட்டுல தனியா கொண்டு கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நேரம் குடும்பமா கொஞ்சம் செலவு பண்ணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் எல்லாரும் குடும்பமா தியானிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. மேசியாவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தெளிவா சொல்றாரு. 1 எழுதுனது என்ன? கலந்துருக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா எப்படி இருக்கணும் அது இங்கதான் சொல்றாருங்க. அவளோட இருக்கலாம், நீ உலகத்துட்டு பிரிஞ்சு போனது கிடையாது. நெறிஞ்சவர்களுக்கும் தேர்தலுக்கும் மத்தியில உன்னை அனுப்புகிறேன், கோணலும் மாறுபாடும் சந்தையில் அனுப்புகிறேன். ஆனா நீ என்ன பண்ணணும்? ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு சொல்றத போல பிரகாசிக்கணும். நீ அந்த ஜீவவசனம் எப்படி இருக்குது? அது பரிசுத்தமான வசனம், நம்மை பரிசுத்தமாக்குற வசனம், பட்டயம். அது
அது வெட்டிடும். அது பட்சபாதமே கிடையாது. எல்லாருக்கும், எனக்கும் அதே தான், உங்களுக்கு அதே, எல்லாருக்கும் அதே தான், ஒரே தான். பாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. இப்ப இது ஆஞ்சலாஸ்ல கேட்ட கேள்வி. இது வாசம் பண்றதுக்கு ஆலயம். ஆஞ்சலாஸ்டர் அதான் நான் அதான் கேக்குறேன். நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொல்றேன். பட் தேவனுடைய ஆலயமா எப்போ இதெல்லாம் அந்த ஆலயம்ன்றது பலி செலுத்துவதற்காக. இந்த ஆலயத்துல நம்ம துதித்தெடுத்தது. ஓகே, அப்போ சபைக்கும் ஆலயம் என்ன டிஃபரெண்ட்? சபை ஆலயம், சபைன்றது இப்ப சபையின் காலம், புரஞ்சாதியாரின் காலம் சபையின் காலம். ஆலயம்ன்றது தேவாலயம், ஜெப ஆலயம், அதெல்லாம் யூதருடைய காரியம். இல்ல இப்ப நம்ம சபைன்ட்டு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபடுறது அது தப்பா? ஆலயம் சொல்றது சரியில்லை. சபைக்கு போவோம் தான் சொல்லணும். நம்ம இன்னைக்கு எல்லாம் கோயில், ஆலயம் எல்லாம் சொல்றாங்க. கோயில் இருந்து மகா தப்பு. அது கோயில் இருந்து விக்கிரகம் தான் கோயில். வேதத்துல எல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. கோயில் சொல்லவே கூடாது. எல்லா இடத்துலயும் விக்கிரகம் இருக்கிறதுனால கோயில்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஆலயத்துக்கு போய் வழிபடுறது தப்புன்றீங்க? ஆலயத்துக்கு தப்பு. சபைக்கு போகணும். சபையின் காலம். நம்ம சபைதான். சபையாய் கூடி வரும்போது சர்ச், டெம்பிள் கிடையாது. கோயில் டெம்பிள் நான் சொல்றோம். சண்டே மார்னிங் ஐ கோ டு சர்ச், ஐ கோ டு டெம்பிள்னு சொல்ல முடியாது. ஆலயம்ன்றது தேவத்திற்கான இடத்துல இருக்கிறது. அதான் அந்த ஆலயம், மகாராஜாவுடைய இடம். அது ஒண்ணுதான் ஆலயம். மத்தெல்லாம் ஜபம் பண்ற கூடியது ஜப ஆலயங்கள், சினகால்ஸ். ஆனா யூதோட காலம் நிறுத்தப்பட்டு புறஜாதியாருடைய காலம் இப்ப இருக்கிறது. இப்ப இது சபையின் காலம். அப்ப சபையில சொல்லணும். இந்த சபை எடுக்கப்பட்ட பிறகு திரும்ப பிரமாணம் ஆபரேஷன் ஆகும். அப்போ ஆலயம். ஓகே, கிளியரா? ரைட், பாத்தீங்க சிஸ்டர். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் ஆபிரகாம் கூப்பிடாது வெளியே மாட்டு. இன்னைக்கு அது ஒரு சரித்திரம். ஆபிரகாம் உனக்குள் பூமியில் உள்ள அம்சங்களா ஆசீர்வதிக்கப்படும். நீ அப்ப எப்ப தேவன் கூப்பிடாது பிரிஞ்சு வந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட பிரிவினையா இருக்கலாம்? ஆபிரகாம் சொல்ற எல்லாத்தையும் விட்டுவாங்க, சுற்றத்தாரெல்லாம் விட்டுவான்ற. செக் பண்ணிக்கோங்க. பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாத வித்தியாசம் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? நம்ம சொல்றோமா? பிரிந்து போய் சில பேர் பிரிந்து போவாங்க. பிரிந்து போயிட்டு லோத்தின் மனைவி போல திரும்ப பார்ப்பாங்க. எப்படி அப்படின்னு அர்த்தம்? அந்த அசுத்தமானது அப்படி தொடணும்னு மனசுல இருக்கும். வந்திருப்பாங்க, வெளியில வந்துட்டு, ஆனா திரும்ப மனசு அங்க அப்படி ஒட்டிக்கும். ஒட்டினா என்ன ஆயிடும்? உப்பு தோணும். அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் சொல்லுகிறார். நல்ல இப்ப யாக்கோபு மல்கியா 3:6 வச்சு பார்ப்போம். நான் யாவே தேவன், நான் மாறாதவர். ஆகையால் நீங்களும் இப்படி செய்யப்பட்டதனால் நீங்களும் நிர்மூலமாக மாட்டீர்கள். எப்படி பரிசுத்தமிழதுக்கும் பரிசுத்தமிழாததுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உணர்ந்து மற்றவர்கள் எடுத்து சொல்லணும் பிரிவானவர்களை. அப்பதான் நம்ம ஆசாரியர். அப்பதான் தேவன் நம்மை மேய்ச்சலுக்குள் தெரிந்த நோக்கம் நிறைவேறுது. செய்யணுமா? ஆமா, தயவுசெய்து நம்மளே கேட்டு பார்ப்போம். அது நமக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த வேலையில இதுல அசூசியான காரியங்கள் நம்மளே காணப்படுமாகிறது தேவத்தை கேளு. நம்ம ஒரே நிமிஷம் ஜெபம் சிறப்பு தாழ்த்தி ஜெபம் பண்ண போறோம்.
அன்பின் பரலோக பரிசுத்த தேவ பிதாவே, இந்த நாளிலே எங்களுக்கு நேராய் நீட்டப்பட்ட அந்த சுருளை புசிக்கும்படி எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் பிதாவே. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாத வித்தியாசத்தை நாங்கள் உணர்ந்து பிதாவே மற்றவர்களுக்கும் அதிகப்படி எப்படி உங்களுடைய குமாரன் பூமியில உலாவின போது அவர் மோதலட்சம் இல்லாதவர் என்று அவரை குறித்து வேத பரிசெயர் சொன்னாங்க. நீர் சத்திய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று மத்த 22:19 வாசிக்கிற நான் கேட்கிறோமே. அப்படியாக பிதாவே, நாங்களும் எந்த ஒரு சூழ்நிலை பிதாவே மனுஷருடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு பிரியப்படுகிற பிரகாரமா செய்யாமல் பிதாவே சத்தியத்தை சத்தியமாய், பரிசுத்தத்தை பரிசுத்தமாய், பரிசுத்த குலத்தை காரியத்தை பரிசுத்த இருக்கிறது என்று தைரியமாய் நாங்கள் அதை உணர்ந்து மற்றவர்களை எடுத்துச் சொல்லும்படியாக இந்த நாளில் எங்களை நோக்கி வந்த வசனத்துக்காய் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தேவனே. எங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது அசூரியான காணுகிறோம், பிரிமில்லாத காரியங்கள் காணப்பட்டதாக அவங்களை எடுத்து போட எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்கள் மறுபடியும் அதை திரும்பி பார்க்காதபடிக்கு, லோத்தின் மனைவி செய்தது போல நாங்கள் திரும்பி பார்க்காதபடிக்கு, எங்களுக்கு முன்னாய் ஓடினவராகி எங்கள் அன்பு தெய்வம் யாசுவா மேசியே நோக்கி ஓட தேவனே, இந்த பரிசுத்த ஓட்டத்தை ஓட உங்களுக்கு தேவையான உங்களுடைய பரிசாகி நடக்கிறதை சம்பூர்ணமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் குற்றமுறையெல்லாம் மன்னித்து தயவாய் எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதி. உங்க உங்களுடைய குமாரனுக்கு ஏற்ற உங்க 2 பேருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறார். உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் என்னட்டு காணப்பட முடியாது. எங்களுக்கு அனுகரம் பண்ண வேண்டுமாய் அன்பு ஆண்டவர் மீட்பருமாக யாசுவா மேசியாகும் வளமுள்ள அன்பான திருநாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த யாவே என்கிற நாம தேவன். ஆமென்.